நான் சுரேகா. நம்ம பார்க்க போற ஆக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இந்த ஆக்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஆக்ட பத்தி சொல்லணும்னா, ஒரு பெண்ணுக்கு அகைன்ஸ்டா டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு கொடுக்காத ரிலீஃப் கிடையாது, அந்த பெண்ணுக்கு ஃபேவரா எடுக்கப்படாத மெஷர்ஸ் கிடையாது இந்த ஆக்ட்ல. அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஆக்ட் இந்த ஆக்ட். இந்த ஆக்ட பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்க்காகவும் நம்ம பயப்படவே வேணாம். அப்படி என்ன ரிலீஃப்? டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்ன? அப்படி நம்மளுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். உங்க வீட்டுல இருக்க ஆண்கள், அதாவது நீங்க மேரிட் உமனா இருந்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட், இல்ல நீங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கன்னா உங்களோட லவ்வர், இல்ல நீங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ல இருக்கிறீங்க அப்படின்னா அங்க இருக்க ஆண்கள்னால நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு ஆளாகப்படுறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? எப்பவும் போல கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும். ஆனா இங்க நம்ம டிஃப்ரெண்டா இன்னொருத்தர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அது யாருன்னு அப்புறம் பார்க்கலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்ன? பிசிக்கலா ஹர்ட் பண்றதும் டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணி அசிங்கப்படுத்துறதும் டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். உங்களுக்கு தேவையான டே டு டே லைஃபுக்கு தேவையான பினான்சியல் அசிஸ்டன்ஸ், உங்களுக்கும் உங்க குழந்தைக்கோ தேவையான பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்காம நிராகரிக்கிறதும் டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். உதாரணத்துக்கு குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறது, உங்க வீட்டுக்கு போன்னு சொல்லி துரத்தி விடுறது, இது எல்லாமே டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே தான் வரும். இப்படி ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு ஒரு பெண் ஆளாகப்படுறாங்கன்னா அந்த பெண் மட்டும் இல்ல, அந்த பெண்ணை சார்ந்தவங்க, அந்த பெண்ணை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே போய் நீங்க உங்க தாலுக்காலையோ இல்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ப்ரொடெக்ஷன் ஆபீசர் கிட்ட நீங்க இத பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனோட சேர்த்து அந்த பெண்ணுக்கு தேவையான ரிலீஃப், அந்த பெண் என்ன கேக்குறாங்களோ, இந்த பிரச்சனையில இருந்து அந்த பெண் வெளியே வரதுக்கு என்ன கேக்குறாங்களோ அது எல்லாமே நீங்க அவங்க கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணலாம். அவங்க உங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நீங்க இதுக்காக ஒரு கோர்ட்டுக்கு போகணும் இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு கூட அவசியம் இல்ல. நீங்க அந்த ப்ரொடெக்ஷன் ஆபீசர் கிட்ட போலாம். அவங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. சோ இந்த கேஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போயிட்ட பிறகு என்ன ஆகும்? அந்த மேஜிஸ்ட்ரேட் என்னென்ன மாதிரி ரிலீஃப்ல உங்களுக்கு கொடுக்கலாம், என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இதுதான் இந்த ஆக்டோட ரொம்ப முக்கியமான பார்ட்னு கூட சொல்லலாம். ஒரு பெண்ணுக்கு அகைன்ஸ்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த பெண் இல்ல எனக்கு இந்த ஆள் இந்த வீட்டுல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னாங்கன்னா அந்த ஆளை அந்த வீட்டுல இருந்து நீக்கலாம். அந்த வீடு அந்த ஆளோட சொந்த வீடா இருந்தா கூட அந்த ஆளை அந்த வீட்டுல இருந்து நீக்கப்படுவாரு. இல்ல எனக்கு இந்த வீடு வேணாம், எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, எனக்கு இன்னொரு வீடு வேணும் அப்படின்னு கேட்டா கூட அந்த வீட்டுக்கான செலவையும் அந்த ஆண் தான் எடுத்துக்கணும். அதாவது இந்த ரெண்டல் எக்ஸ்பென்சஸ், வாடகை செலவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ஆண் தான் எடுத்துக்கணும். இல்லாட்டி நீங்க மானிட்டரி ரிலீஃப்காக கேக்குறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல நான் ஸ்கூலுக்கு போகும்போதோ, நான் காலேஜ்க்கு போகும்போதோ இல்ல ஆபீஸ்க்கு போகும்போதோ என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, என்ன எப்படியாச்சும் என்கிட்ட பேச ட்ரை பண்றாரு, இதனால எனக்கு நான் ரொம்ப அஃபெக்ட் ஆறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு அந்த ஆண் மீது என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அது எல்லாமே எடுப்பாங்க. அந்த ஆணை உங்ககிட்ட பேச விடாம பண்றதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அது எல்லாமே எடுப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிற ஒரு விஷயம், இந்த கேஸ் இழுத்துக்கிட்டே போகும், அதுக்கு நான் இந்த ஆளுடைய குப்பை கொட்டிடலான்னு சொல்லி யோசிக்கிறது தான். அதுக்கும் பயப்பட வேணாம். எப்போ உங்க ரிப்போர்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போகுதோ அப்பையில இருந்து வித்தின் 3 daysக்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் ஹியரிங் நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங் நடந்து வித்தின் 60 days, அதாவது 60 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மேரிட் உமனா இருக்கிறீங்க, அப்படி இல்லாட்டி நீங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, இதனால உங்களுக்கு குழந்தை இருக்கு அப்படின்னா முக்காவாசி நேரத்துல இந்த குழந்தை அந்த பெண் கிட்ட தான் ஒப்படைக்கப்படும். சோ அப்படி அந்த பெண் கிட்ட இருக்கும் போது அந்த ஆண் அந்த குழந்தைய பாக்கணும்னு சொன்னா கூட அவருக்கு கொடுத்திருக்க டைம்ல அந்த ஆண் பாத்துக்கலாம். இல்ல இவர் என் குழந்தைய பாக்குறதுனால என் குழந்தைக்கு ஒரு கண்டிப்பா இது ஒரு ஆபத்தா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் இந்த ஆணுக்கு அலோ பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த கேஸ் கொடுக்கறது, இந்த கேஸ் ஒரு டைம் பீரியட், அதாவது இந்த கேஸ் இழுத்துட்டே போகும் அப்படின்றது பயப்பட வேணாம். இந்த ரிப்போர்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போய் வித்தின் 63 daysக்குள்ள, டோட்டலா வித்தின் 63 daysக்குள்ள உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.